ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோமா டியூட்டி. அண்ட் நீங்க பாக்குறது உங்களோட சுனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு கோம்போ சமையல் வந்து பார்க்க போறோம். வத்த குழம்பு வந்து பண்ண போறேன். இது வந்து வத்த குழம்பு அப்படின்னு சொல்றதை விட இது வந்து காரக்குழம்பு. இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து காரக்குழம்பு வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, வத்த குழம்பு வந்து செய்யும் போது நீங்க வந்து தக்காளி வந்து சேர்க்கறது இல்லை அப்படின்னு. எஸ், வத்த குழம்புல நாங்க வந்து தக்காளி சேர்க்கறது கிடையாது. ஆனா காரக்குழம்பு அப்படின்னு வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல வைப்போம்ல, தேங்காய்லாம் அரைச்சு விட்டு சின்ன வெங்காயம்லாம் அரைச்சு விட்டு பண்ணுவோம்ல, அதுல வந்து தக்காளி சேர்த்து தான் வந்து செய்வோம். ஸோ இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு வந்து பார்க்க போறீங்க. அதுக்கப்புறமா பாவக்காய் ஃப்ரை வந்து பார்க்க போறீங்க. ஒரு வாட்டி வந்து நான் காமிச்சிருந்தேன். அப்போ வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து எப்படி பண்ணுவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து காட்டுங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நான் பண்ற விதத்துல வந்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அதுல முடிஞ்சதுன்னா நம்ம வந்து ரசம் வந்து வைக்கலாம், மிளகு ரசம் வந்து வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா பாவக்காய் வந்து என் பையன் சாப்பிட மாட்டான், பாவக்காய் ஃப்ரை. அதனால அவனுக்காக நான் வந்து அவரைக்காய் பொரியல் வந்து பண்ண போறேன். ஸோ இந்த 4 டிஷ் தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சரி வாங்க, இந்த கோம்போ ஸ்டைல் சமையலை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைல்ல வந்து பிடிச்சிருக்கு, இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் உங்க வீட்டில் வந்து ஒரு நாள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லித்தரேன் எப்படி வந்து நம்ம கடகடன்னு வந்து சமைக்கலாம் அப்படின்னு. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வந்து புளியை வந்து நனைச்சு வச்சுக்கணுங்க. புளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வெங்காய சைஸ் வந்து நனைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து குழம்புக்கும் தேவை, ரசத்துக்கும் வந்து தேவை. அதனால முதல்ல புளி வந்து நனைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு கார குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க நார்மல் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்துல ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா தேங்காய் பத்தை வந்து எடுத்திருக்கேன், நிறைய வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில அரைச்சு. காரக்குழம்புக்கு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு டீஸ்பூன் பாத்தீங்கன்னா தனியா தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு பொடி வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், காரப்பொடி வந்து எடுத்திருக்கேன். சரியா? இது வந்து காரப்பொடி. ஏன்னா காரக்குழம்பு நல்ல காரசாரமா புளிப்பா இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து கலருக்காக இல்லை, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து வச்சிருக்கேன். ஓகே, அந்த வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு பொடி வந்து வச்சிருக்கேன். சரியா? ஸோ தனியாத்தூள், சோம்பு, குழம்பு பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் காரப்பொடி, மஞ்சத்தூள், இவ்வளவுதாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம காரக்குழம்புக்கு எடுத்துக்க போறோம். உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா நீங்க வந்து சோம்பு பொடி வச்சுக்கணும், 1 ஸ்பூன் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். எங்க வீட்டுல வந்து ரொம்ப மசாலா சாமான் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால நான் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா, நானும் பல விதம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பல விதத்துல வச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஆனா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நான் பார்த்ததே கிடையாதுங்க. நான் வாங்கின வந்த கருவேப்பிலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. டப்பர் வேர்ல பாருங்க, அடியில ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா மேல வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு கருவேப்பிலையை மட்டும் வச்சுட்டு மேலாக இந்த பாருங்க, மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டேன். அவ்வளவுதாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? இது பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு. அப்படியே இருக்குங்க. ஸோ கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க, மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். கருவேப்பிலை வந்து இது 1 வாரமா அப்படியே இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம வந்து எப்போ சமைக்கிறோமோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து யூஸ் பண்ணலாம். என்ன இருந்தாலும் கருவேப்பிலையை வந்து நல்லா பச்சை பசின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு தேவையோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் இல்ல இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு மேலாக மூடி வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தக்காளி, தேங்காய், இதெல்லாம் வந்து தக்காளி, தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கும் போது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு வந்து நான் வச்சிருக்கேன். நீங்க 10-15 எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பக்கம் குழம்பு ஏற்ற போறோம், ஒரு பக்கம் வந்து மிளகு ரசம் வந்து ஏற்ற போறோம். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸா கொதிக்க விட போறோம். அதனால இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து என்னென்ன தேவை மிளகு ரசத்துக்கு அப்படிங்கிறத பார்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 4 பல்லு வந்து பூண்டு வந்து வைக்கிறேன். சரியா? 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம 5-6 பொட்டிலேருந்து மிளகு ஜீரகத்தை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வைக்கிறேன். ஓகே, ஒன்று கூட நீங்கள் வைக்கலாம். ஓகே,
1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா மிளகு வந்து மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால, ஆனாலும் மிளகு காரம் ரொம்ப எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு வைக்கிறேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 வாட்டி எடுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இது ஆப்ஷனல் தான், ஒரே ஒரு வரமிளகா. இதை அரைச்சிப்போம். சொத்தை வந்து பிரிக்கிற மாதிரி நான் வந்து புளி தண்ணியை வந்து பிரித்து வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து குழம்புக்கு, இன்னொன்று வந்து ரசத்துக்கு அப்படின்னு. நான் எப்போவுமே வந்து ஒன்று தான் செய்வேன். இன்றைக்கி என்ன குழம்பு வேறு ரசம் வேறு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, அதனால சண்டே கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கணும்ல. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலுக்குங்கிறதுனால குழம்பு ரசம் எல்லாமே வந்து பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக அப்பெல்லாம் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் பப்படம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து பொரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணு, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடு அப்படிம்பாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா வீட்லேயாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடு அப்படிம்பாங்க. புளி தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு வந்து போடலாம், கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி, கெட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கிள்ளியும் போட்டுக்கலாம், ஒரு தக்காளி பழம். புளி வாசனை வந்து போகணும், நல்லா நுரைச்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லெண்ணெய் வந்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் நாங்கள் வந்து செய்வோம். நீங்கள் வந்து நார்மல் ஆயிலோ இல்லை வேறு ஆயிலில் செய்கிறீங்கனாலும் செய்யலாம். நல்லெண்ணெயில் பண்ணும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்க்குறேன். வரமிளகாய், பூண்டு, வெங்காயம். ஸோ இந்த எண்ணெயோட இருக்கும் போதே வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து போட்டுடலாம். இது கமன்னு இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வச்சு வச்சிருக்கிற விழுதை வந்து ரசத்துல வந்து சேர்க்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் விட்டுறணும். ரசம் வந்து நல்லா நொறிச்சு வந்தாச்சு. நெய்யில் பார்த்தீங்கன்னா தாளிச்சு கொட்டியிருக்கேன். நெய்யில் வந்து ஒரே ஒரு வரமிளகா கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். மேலாக நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து போட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும், இல்லைன்னா வாசனை வந்து போயிடும் அப்படிம்பாங்க. பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருளை வந்து வந்துருச்சு. ஸோ இந்த பச்சை வாசனை இதுலேயும் வந்து கொஞ்சம் போயிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பொடியெல்லாம் இருக்குல்ல எடுத்து வச்சிருக்கோமே, அந்த பொடியெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துருவோம். பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட போகிறாங்க, நீங்கள் என்னங்க இப்படி கமன்னு சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சில பேர் வந்து புளி தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியெல்லாம் போடுவாங்க. நான் வந்து குழம்புக்கு எப்போவுமே இல்லை, எண்ணெயில் வந்து ஒரு பெரட்டிட்டு தான் குழம்பு பொடியை புளி தண்ணி வந்து விடுவேன். இப்போது புளி தண்ணி வந்து விட்டுருவேன். கை போட்டாதான் கை மணம் வந்து வரும், அதனால கையை போட்டேன். கலர் பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்க, இன்னும் சூப்பரா செம்ம ரெட்டா வரும். இதுக்கு வந்து பொங்கல் இருந்தா கூட இல்லை, பொங்கலோட சாப்பிடுறது இல்லை, சூப்பரா இருக்குங்க. சாம பொங்கலும் இந்த குழம்பும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிரமாதமா இருக்கும். நான் இதில் இன்னும் உப்பு சேர்க்கல, குழம்புக்கு வந்து ஏற்ற அளவுக்கு உப்பு வந்து போடுறேன். இதுக்கு வந்து கடுகு போட்டு தாளிக்கணும்னு கூட இல்லைங்க, வேணும்னா வந்து போடுங்க. ஆனால் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது கடுகு. காரக்குழம்புக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சுண்டைக்காய் வந்து நல்லெண்ணெயில் வறுத்துட்டு போடுவோம். அது வந்து இன்னும் டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். காரக்குழம்பை வந்து இந்த மாதிரி 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு கொதிக்க விடுறேன். அப்போதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும், கலர் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க, ரெட் கலராக இருக்கும். எண்ணெய் வந்து மேலே வந்து மிதக்கும்.
அப்பதான் இந்த காரக்குழம்பு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த கலர்லேருந்தே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு. நல்ல திக்காவும் இருக்கு பாருங்க குழம்பு. குழம்பு வந்து முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து பாவக்காய் பொரியல், பாவக்காய் ஃப்ரை வந்து பண்றேன். ஓகேவா? நல்ல கனமான வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சரியா? நீங்க வந்து நல்ல கனமான பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. சரியா? நல்ல ஹெவி கடாய், அது எதுவா இருந்தாலும் இல்லை வீட்டில் எது கனமா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இதை வச்சிருக்கேன். அண்ட் பாவக்காவை முதல்ல ரவுண்டா கட் பண்ணிட்டு, முதல்ல தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுலயும் பாதியா கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். சரியா? இதுல வந்து கசப்பே இருக்காதுங்க. சில பேர் வந்து உப்பு போட்டு புழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அதுல சத்தெல்லாம் வெளியில போயிடும். ஆனா நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கசப்பே தெரியாது. ஜஸ்ட் மசாலா சாமான்ல மஞ்சப்பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட். என்னது அப்படின்னா மாங்காய் தூள். மாங்காய் தூளை வந்து போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சால்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சு போக வர வறுத்து விடுவோம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்து போடுறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. சரியா? நான் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் காரப்பொடி வந்து போட்டேன். இது ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆச்சா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெல்லம் இருக்கு பாருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெல்லத்தை வந்து போட்டு விட்டுருங்க. நல்லா கேரமலைஸ் ஆகி, இல்லை இது இனிமே மூடக்கூடாது, நீங்க இப்படி வெறும்னா வறுத்து விடணும். இது நல்ல மொறு மொறுன்னு வரும் கேரமலைஸ் ஆகி. சக்கரை போடாதீங்க, வெல்லம் வந்து போடுங்க. உங்களுக்கு இதுல கசப்பே தெரியாது. பாவக்காய் ஃப்ரை வந்து அவ்வளோ நல்லா வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப கம்மி எண்ணெய் தான் வச்சிருந்தேன். இந்த பாருங்க நல்ல மொறு மொறுன்னு வந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறமா சாய்க்காக நான் வந்து அவரைக்காய் பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். மிளகு ரசத்தை வந்து ரச சாதமாவே வந்து எல்லாருக்கும் பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த குழம்பு போட்டு மேலாக நெய்யை சொட்டி அப்படி சாப்பிடும்போது இல்லை சூப்பரா இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து அட்டகாசமா சண்டே ஸ்பெஷல் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்து பாருங்க. சரி, சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிட்டு பார்த்து நம்ம கருத்தை வந்து சொல்லுவோம். நான் சமைச்சது தான், நான் வந்து உண்மையா சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா வா. எனக்கே நான் வந்து 2 முத்தம் வந்து நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்லா வந்து குழம்பும் பாவக்காயும் சூப்பரா வந்து வந்திருக்கு. ஸோ எஸ், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். நான் உட்காந்து சாப்பிட போறேன். பாய்ங்க.